சேலத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க ஓசியில் பாத்திரம் கேட்டு டார்ச்சர் கொடுத்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் ஆட்களுடன் வந்து கடையில் பொருட்களை வெளியில் தூக்கி வீசி அராஜகம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. திமுக பெண் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் வந்து தன்னோட நல்ல மனசை காட்ட விரும்பியிருக்காரு. பொதுமக்களுக்கு நிறைய பாத்திரங்கள் வழங்கி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. தப்பு இல்லை, பட் அவர் சொந்த காசுல பண்ணிருக்கலாம். இது நான் இந்த விஷயத்தை எதுக்கு நான் பெருசா காட்டுறேன்னா, ஏன்னா இதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஊருக்குள்ள ஒரு சின்ன தலைவர் வந்துடக்கூடாது. இந்த பிரசிடென்ட்ன்ற பேர்ல இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஷால்வை எடுப்பாங்க, பட் பைசா தர மாட்டாங்க. கேட்டாலும் இன்னைக்கு தர நாளைக்கு தரம்பாங்க. அதை தவிர நம்ம ஏதாவது கேட்டோம்னா வேற ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு கடையை சரியா நடத்த முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு யாருமே கேட்கறது இல்ல. நானுமே அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்குமே ஷால்வை வாங்கிட்டு பைசா தர்றதில்ல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க மக்களோட பைசாவை நிறைய கொள்ளையடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அதுலயாவது நீங்க செய்யலாம். நீங்க அதுலயும் செய்ய மாட்டீங்க. அந்த பைசாலையும் செய்யாம அதை வீட்டுக்கு வச்சுக்கிறீங்க. அதை தவிர வேற ஏதாவது பண்ணணுன்ற போது இந்த மாதிரி கடைகள்ல போயிட்டு கொள்ளையடிக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? அப்புறம் மொத்தமா கொள்முதல் பண்ற ஒரு கடையில போய் கேட்டா அவங்க 2.5 லட்சம் ரூபாய் தரணும், தரமாட்டுறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்ல யாரெல்லாம் அரசியல்வாதிகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.